வணக்கம். கிங்டம் நெட்வொர்க் செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. நாள் 16/7/2026. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இடமளிக்கப்படுவது குறித்து மு. வீரபாண்டியன் கருத்து தெரிவித்துள்ளார். சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்தார். திருச்சியில் நடந்த பயங்கர விபத்தில் பரோட்டா மாஸ்டர்கள் 2 பலியாகியுள்ளனர். பள்ளி கட்டமைப்பில் தமிழ்நாடு அரசு முதலிடத்தை பெற்று தேசிய அளவில் அங்கீகாரம் பெற்றுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஒரு நாள் உண்டியல் காணிக்கை ரூபாய் 4.36 கோடியாக வசூலாகியுள்ளது. லஞ்சம் கேட்டால் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள புதிய வாட்ஸ்அப் எண்ணில் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம். புதுவையில் சீல் வைக்கப்பட்ட போலி மருந்து தொழிற்சாலையின் குடோன் தமிழக பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கூடன்குளம் அணுமின் நிலையத்தின் ஆவணங்கள் டார்க் வெப்பில் கசிந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காங்கோவில் எபோலா வைரஸ் வேகமாக பரவி வருவதால் 754 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழக அமைச்சரவை இன்று கூடுகிறது. பட்ஜெட்டில் தாவேகா தேர்தல் அறிவிக்கையில் அளித்த வாக்குறுதிகள் இடம்பெறும் என்று தெரிகிறது. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணையை எதிர்த்த மேல்முறையீட்டை திரும்பப் பெற தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. முதலமைச்சர் விஜயை நடிகர் சிவகார்த்திகேயன் திடீரென சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பு அரசியல் மற்றும் திரைத்துறை வட்டாரங்களில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னட அமைப்புகள் போராட்டம் காரணமாக கர்நாடகா செல்லும் தமிழ்நாடு பேருந்துகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளி கல்வித்துறையில் 12ஆம் வகுப்பு மாணவன் மற்றொரு சக மாணவனை கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிகளில் கற்றல் கற்பித்தல் தவிர்த்து கல்வி சாராத பிற நிகழ்ச்சிகள் மற்றும் பணிகளுக்கு தமிழக பள்ளி கல்வித்துறை தடை விதித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. இதுபோன்ற செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள kingdomnetwork.news என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.